புத்தரோட கொள்கையில் ஈர்க்கப்பட்ட அழகிய இளம் பெண் ஒருத்தி புத்த மதத்தில் சேர்றா. பக்தியான அவளுக்கு தான் ஒரு பெரிய அழகி அப்படின்னு ஒரு கர்வம் இருக்குது. ஒரு நாள் அவள் புத்த பிரானை கண்டு தொழுது வணங்குறா. அவளோட ஆணவத்தை அறிஞ்ச புத்தர் அவளுக்கு புத்தி புகட்ட என்றார். அவருடைய ஆற்றலால் மற்றொரு இளம்பெண் ஒருத்தங்களை தோற்றுவிக்கிறார். அந்த புதிய இளம்பெண் தன்னோட அழகாக இருக்கிறத பார்க்குறா இந்த பக்தை. அவளோட கர்வம் கொஞ்சம் மறையுது. அந்த பக்தியை பார்த்து கொண்டிருக்கும் போதுவே அந்த புதிய பெண் சிறிது சிறிதாக முதுமை அடைகிறா. வயோதிகம் காரணமாக அவள் உடல் முழுவதும் சுருக்கங்கள் ஏற்படுது. தலைமுடி நரைச்சிருச்சு, கூன் விழுந்துருது. கொடிய நோயோட பார்க்கவே அவலட்சணமாக இருக்கிறா. அதை மிகுந்த ஆச்சரியத்தோடு அந்த பக்தை பார்க்கிறா. எத்தகைய பேரழகியாக இருந்த அவ இப்படி ஆயிட்டாளே அப்படின்னு மனசில் நினைக்கிறா. மனம் ரொம்ப கஷ்டப்படுது. அந்த மனமாற்றத்தை அறிஞ்ச புத்தர் அவட்ட அழகு நிலையற்றது என்பதை நீ அறிந்து கொண்டாய் அல்லவா? அதுபோல தான் யௌவனமோ செல்வமோ சுற்றமோ நிலையற்றவையே. இந்த நிலையற்ற பொருட்களில் தற்பெருமை கொள்ளாத அப்படின்னு சொல்கிறார். அவளும் தன் அறியாமையை போக்கிய புத்தரை பணிந்து வணங்குறா. இதைத்தான் ஆதிசங்கரர் தன்னோட பஜகோவிந்தத்தில் இந்த கருத்தை பின்வரும் மறு கூறுகிறார். செல்வமோ சுற்றமோ இளமை இவற்றில் கர்வம் கொள்ளாது. காலம் அவை அனைத்தையும் ஒரு நிமிஷத்தில் அழிச்சிடும். செல்வம் உடையவர்களுக்கு தனது சொந்த புத்திரரிடம் இருந்தும் கூட பயம் ஏற்படுது. இதுவே உலகியல் நியதி அப்படின்னு சொல்லி பஜகோவிந்தத்தில் ஆதிசங்கரர் கூறியுள்ளார்.